வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது புதிய அறிவிப்பாக நாம் கொள்ள முடியும். அதாவது பள்ளிக்கூடங்களில் வாட்டர் பெல் திட்டம். அதாவது ஏகப்பட்ட மாணவர்கள், குறிப்பாக மாணவிகள், பெண்கள் நிறைய தண்ணி குடிப்பதே கிடையாது. அதனால் ஆரோக்கிய குறைபாடுகள், திடீர்னு மயங்கி கீழே விழக்கூடிய ஒரு சூழல். அப்புறம் தண்ணி குடித்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு போகணும், என்ன யூரின் போகணும். அந்த நேரம் மாணவிகளுக்கு, குறிப்பாக படிக்கக்கூடிய பெண்களுக்கு, மாதவிகளுக்கு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனை கூட அந்த இடத்துல இருக்கும். பேடு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிக்கிறதே ஆண்களோட பெண்கள், ஆமாம், குறிப்பாக வயதுக்கு வந்த மாணவிகள் வெறுத்துறாங்க. தண்ணியே குடிக்கிறதில்ல. காலையில் பார்த்தா அப்படின்னம்னா அந்த பாட்டிலை கொண்டு வருவாங்க. அதில் பார்த்தோம்னா அரைவாசிக்கு மேலே அப்படியே இருக்கும். என்ன குடித்தேன் அப்படின்னு கேட்டோம்னா, குடித்தேன், கொஞ்சோண்டு குடித்தேன் அப்படின்னு போட்டு அம்மாவுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமான மாணவிகள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறாங்க. ஆனால் யார் அடிக்கடி ஒன்றுக்கு போவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு. அதனால் மாணவர்களும் குறிப்பாக 10ஆம் வகுப்பு படிக்க கூட 15, 16 அந்த ரேஞ்சுக்குள்ள மாணவர்கள் கூட குடிப்பதே கிடையாது. இந்த மாதிரி பள்ளி படிக்கக்கூடிய, ஆமாம், மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, ஆரம்ப நிலைப்பள்ளி எல்லா மாணவ மாணவிகளுமே தண்ணீர் குடிப்பதில் ரொம்ப குறைபாடு வச்சுருக்காங்க. ஆமாம், இதை கண்டுபிடித்து இன்னைக்கு அதை ஒரு திட்டமாக இந்த திமுக அரசு, தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் தமிழகம் முழுவதும் அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஆமாம், இதன் அடிப்படையில் என்றாலுமே கூட இதற்கு தண்ணி எந்த அளவுக்கு அவங்க குடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு யூரின் வரும். சில பேருக்கு யூரின் நோட சேர்ந்து மலம் கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். சில பேர் இருக்கிறாங்க, சில மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க, ஒன்றுக்கு இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு மலம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் கழிப்பறை வசதியை தமிழக அரசு ரொம்ப ரெடி பண்ணிக்கணும். இதன் மூலமாக அன்பில் பொய்யாம் மொழி அவர்களுக்கு, கல்வி அமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, ஐயா ரொம்ப நன்றி. வாட்டர் பெல் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறீங்க, அற்புதமான ஒரு விஷயம். மணி அடிப்பாங்க ஒரு நாளைக்கு 3 தடவை, 11 மணி, மற்ற ஒரு 3 ஹவர்ஸுக்கு 1 தடவை கணக்கு வச்சு மணி அடிக்கக்கூடிய ஒரு சூழலில், மற்றபடி அந்த ரேஞ்சுக்கு கட்டாயமாக ஒரு 3 to 5 நிமிடம் ஒதுக்கப்படும். எல்லா மாணவர்களும் தண்ணீர் குடிக்கணும். அது வீட்டிலேருந்து கொண்டு வந்துடும். வாட்டர் பாட்டில் திட்டம் அப்படிங்கிற கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வாழ்த்துக்களான விஷயம். அந்த வாழ்த்துக்களான விஷயத்தோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் நினைவு கூறுவது என்ன அப்படின்னா, கழிப்பறை வசதி. பல ஸ்கூலில், பல ஆரம்ப நிலை, நடுநிலை, உயர்நிலை பள்ளிகளில் கழிப்பறை வசதி இல்லவே இல்லை. அப்படியே கழிப்பறை வசதி இருந்தாலுமே அங்கு தண்ணீர் வசதி இல்லை. ஆமாம், அது ரொம்ப கவனமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல். தமிழக அரசு இதை கவனமாக எடுத்து இதை செஞ்சாலும் ரொம்ப நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் இதில் தண்ணீர் குடிக்க வைக்க சொன்னீங்க பார்த்தீங்களா, உண்மையிலே இதனால் மூலம் நினைவாற்றல் அதிகமாவது, மற்றபடி நீர் சத்து குறைபாடு இல்லாமல் ஒவ்வொரு மாணவ மாணவியும் காக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பாராட்டக்கூடிய திட்டம்தான். ஆனால் இதை ஒழுங்காக பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் செயல்படுத்த வேண்டும். கட்டாயமாக இதற்கென்று ஒரு பொதுவான ஒரு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதை தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொரு கிளாஸ் டீச்சருக்குன்னு சொல்லி ஏற்படுத்துங்க. அதே நேரத்தில் ஏற்படுத்தி விடுவது பெரிதல்ல. ஆமாம், அதற்கு தகுந்தால் போல் மாணவ மாணவிகள் வரும்போதில் தண்ணீரோடு வரணும். ஆமாம், கட்டாயமாக ஒரு பாட்டில் மினிமம் ரொம்ப அதிகமாக போனால் ஒரு பாட்டில் 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி ஒரு மனிதன் குடிச்சு ஆகணும். அது ஆரம்ப நிலை இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் ஒரு 1 லிட்டர் குறைவாக கூட குடிக்கலாம், ஒரு 1.5 லிட்டர் குடிக்கலாம். ஆனால் மினிமம் ஒரு 12, 10 வயசுக்கு மேலே தாண்டி ஒவ்வொரு மாணவர்களும் மினிமம் 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். அதுக்கு தகுந்த பெரிய பாட்டிலாக கொண்டாந்து காலையிலிருந்து பெல் அடிக்கக்கூடிய அந்த சமயத்தில் கட்டாயமாக அதை பயன்படுத்துங்க.
இதன் மூலமாக உங்களுக்குள்ள நினைவாற்றல் அதிகரிப்பதோட உடல் சம்பந்தப்பட்ட நீர் கோளாறுகள் எல்லாமே சுத்தமாக வாஷ் அவுட் ஆகுது. அதையெல்லாம் விட மாணவர்களை விட இந்த வாட்டர் பெல்ட் திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கு தான் ரொம்ப அதிகமான ஒரு நன்மை. ஏன்னா உடல் ரீதியான பாதிப்பு ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மாணவர்களை விட இந்த வாட்டர் பெல்ட் திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலவிதமான நன்மைகள் வரப்போகுது. ஆனால் இதை செயல்படுத்தணும். குறிப்பாக அந்த செயல்படுத்தக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் அதோடு சேர்ந்து கழிப்பறை வசதி கட்டாயமாக இருக்கணும். அந்த கழிப்பறைக்குள்ள தண்ணீர் இருக்குதா அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் நீங்கள் கொண்டு கொடுத்துட்டீங்க. தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு நன்மையான திட்டமாக இது முழுமையை அடையக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் விட இதையும் குறை சொல்லக்கூடிய பலர் இருக்கிறாங்க. தண்ணி எப்படி இருக்குது, தண்ணி கொண்டு போகிறது, இதையும் அரசே கொடுத்து விட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி பல பேர் இன்றைக்கி கருத்து போயிட்டுருக்கு. அதாவது வாட்டர் பில் திட்டத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கட்டாயமாக கழிப்பறை வசதி கட்டாயமாக இருக்கணும். யூரின் போகணும் இல்லையா, அது மாணவனாகட்டும் மாணவியாகட்டும் யூரின் போகணும். அடுத்தது சில பேர் கழிப்பறை வசதி கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அங்கே தண்ணி இருக்கணும். ஆமாம், ஒன்று ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் ரெண்டு விஷயம் தானாக தேவையாக இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து இன்னொரு விஷயம் ஆரம்ப நிலையை இன்னைக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும். அதாவது காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி மதிய உணவு திட்டம் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும். அதோடு சேர்ந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு வாட்டர் கேனை வச்சு விட்டா அப்படின்னம்னா வாட்டர் திட்டம் முடிஞ்சு போகுது. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரு மக்கள் கூடும் இடங்களில் ஆர்வோ பிளான்ட் திட்டத்தை இன்னைக்கு தமிழகம் முழுவதும், குறிப்பாக அதில் சென்னையில் இந்த தமிழக அரசு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பள்ளி கூடத்துக்குமே ஒவ்வொரு கிளாஸுக்கும் இல்லை ஒரு 3 கிளாஸுக்கு ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் குடுவையை தலைகளை கவுத்து திரி விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. தண்ணியை நீங்களே கொடுத்துடலாம். நல்ல விஷயம். எத்தனையோ திட்டங்கள் இந்த தமிழக அரசு செய்யுது இல்லையா. ஏன்னா மகளிர் விடியல் திட்டம், அப்புறம் கலைஞர் உரிமை திட்டம், உரிமை தொகை திட்டம், அப்புறம் நான் முதல்வன், வீட்டுக்கு வீடு தேடி மருத்துவம், அடுக்கிட்டே போதலாம் அந்த அளவுக்கு. அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட திட்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற திமுக அரசு கட்டாயமாக ஒரு 5-4 இல்லை ஒரு 3 கிளாஸுக்கு ஒரு டோப்பை வச்சு விட்ருங்க. வாட்டர் டோப்பை தலைகளை கமுத்து வச்சு விட்டிங்கன்னா பெல் அடித்தோடனே எல்லோரும் வரிசையாக அன்றைக்கி கியூவன்னு தண்ணி குடிக்கணும். முடிஞ்சு போச்சு. தண்ணி குடித்தா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். வரிசையாக நின்று தண்ணி குடிக்கக்கூடிய சமயத்தை எப்படி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு கிளாஸுக்குமே வச்சு விட்டுறலாம். வச்சு விட்டா அப்படின்னா அது கூட அற்புதமான ஒரு திட்டமாக இருக்கும். இதை கூட தமிழக அரசு தன்னுடைய சொந்த செலவில் செஞ்சால் எல்லா மாணவர் மாணவிகளும் போற்றக்கூடிய விஷயமா, குறிப்பாக பெற்றோர்கள் இதை ரொம்ப வாழ்த்தக்கூடிய சமாச்சாரமாக இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.